நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் அவருக்கு தொடர்புடைய 11 இடங்களில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்தும் தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தி சென்னை குரோம்பேட்டையில் நடைபெற்ற சைக்கிள்தான் போட்டியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேற்கு வங்கத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் சென்னை குரோம்பேட்டையில் உள்ள ரேலா மருத்துவமனையின் சார்பில் பெண்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை என்பதை வலியுறுத்தி சைக்கிளத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தி சைக்கிள் பயணம் மேற்கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். All the best, guys. All the best. Ride safe. Take care. All the best, guys. Ride safe. கலைஞர் நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழாவிற்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணயம் சென்னையில் இன்று வெளியிடப்படுகிறது. இந்த விழாவிற்கு வாழ்த்து தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருந்த பிரதமர் மோடி, இந்தியாவின் தலைசிறந்த புதல்வர்களில் ஒருவரான கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் முக்கியமான தருணம் அவரது நினைவு நாணயம் வெளியீட்டு விழா மாபெரும் வெற்றியடையட்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் பிரதமர் மோடியின் வாழ்த்துக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் நன்றி தெரிவித்துள்ளார். அரியலூரில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பண மோசடி செய்த இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கீழசிந்தாமணி கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகேசன். இவர் தனது மகனுக்கு பொதுப்பணித்துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறியதை நம்பி கீழசிந்தாமணியைச் சேர்ந்த ராஜசேகர் மற்றும் தாதம்பட்டையைச் சேர்ந்த கார்த்தி ஆகிய இருவரிடம் 2,10,000 ரூபாய் பணம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் வேலை வாங்கி தராத நிலையில் பணத்தை திருப்பி கேட்டதற்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து முருகேசன் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து ராஜசேகரையும் கார்த்தியையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மதுரை சாத்தை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் கிராம மக்கள் வீடுகளுக்கு செல்ல முடியாமல் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். பாலமேடு அருகே அமைந்துள்ள சாத்தியார் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான சிறுமறையில் நேற்று கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாத்தையாற்றில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ராமையா கவுண்டம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் ஆற்றை கடந்து அக்கறைக்கு செல்ல முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். அத்தியாவசிய தேவைக்காக பாலமேடு செல்வதற்கும் கூட வழியின்றியும் தவித்து வருகின்றனர். இதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ள அப்பகுதி மக்கள் ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டித்தர வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பூராமே ஸ்கூல் பிள்ளைய இங்கிட்ட 50 குடும்பம் இருக்கு. சென்னை பெருங்குடியில் திருமணத்தை தாண்டி உறவில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக ஆண் நண்பரை கொலை செய்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குட்டை பகுதியைச் சேர்ந்த கொத்தனார் சங்கர் என்பவருக்கும் அவருடன் ஒரே இடத்தில் பணிபுரிந்து வரும் முனியம்மாள் என்பவருக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இருவரும் வீட்டுக்கு செல்லாமல் ரயில் நிலைய வாசலிலேயே தங்கியிருந்த நிலையில் நேற்று அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது சங்கரை முனியம்மாள் கீழே தள்ளிவிட்டு தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இருவரும் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் சிசிடிவி காட்சிகளை வைத்து முனியம்மாளை கைது செய்த போலீசார் விசாரித்து வருகின்றனர். இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா மீது நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ் திரையுலகின் முன்னணி இசையமைப்பாளரான யுவன் சங்கர் ராஜா சென்னை நுங்கம்பாக்கம் லேக் ஏரியா பகுதியில் உள்ள வீட்டில் வசித்து வந்தார். இந்நிலையில் அவர் வாடகை பணம் 20 லட்சம் ரூபாயை செலுத்தாமல் வீட்டை காலி செய்வதாக வீட்டின் உரிமையாளர் ஹஜ்மத் பேகம் போலீசில் புகார் அளித்துள்ளார். பலமுறை பணத்தை கேட்டு தரவில்லை என்றும் போன் செய்தால் யுவன் சங்கர் ராஜா போனை எடுப்பதில்லை என்றும் தனது மனுவில் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பிரபல பின்னணி பாடகி பி. சுஷீலா உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
பிரபல பின்னணி பாடகியான பி. சுஷீலா பல்வேறு மொழிகளில் 40,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். பத்மபூஷன் விருது, 5 முறை தேசிய விருது, 3 முறை தமிழக அரசின் கலைமாமணி விருதுகள் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார். இந்நிலையில் வயது மூப்பு மற்றும் சிறுநீரக கோளாறு காரணமாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. சிவகங்கை அருகே கொலை வழக்கில் தொடர்புடைய நபரை போலீசார் சுட்டுப் பிடித்ததை அடுத்து அவரது தங்கை போலீசார் என்கவுண்டர் செய்யப்போவதாக குற்றம் சாட்டியுள்ளார். காளையார்கோவிலில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது கஞ்சா மற்றும் ஆயுதங்களுடன் காரில் வந்த நபர்களை மடக்கி பிடிக்க முயன்றனர். இதில் உதவி ஆய்வாளர் குகனை அந்த நபர்கள் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். அப்போது ஆய்வாளர் ஆடிவேல் அகிலன் என்ற கொலை குற்றவாளியை காலில் சுட்டு பிடித்தார். அதேவேளையில் உடனிருந்த மற்ற 3 பேரும் தப்பி ஓடினர். தொடர்ந்து 22 கிலோ கஞ்சா, ஆயுதங்கள் மற்றும் கார் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது. இந்நிலையில் அகிலனின் தங்கை தனது சகோதரர் அகிலனை போலீசார் என்கவுண்டர் செய்யப்போவதாக குற்றம் சாட்டியுள்ளார். எங்க அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு யாருமே என்னை பார்க்க வைக்க, எங்க அண்ணன் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. நானும் தற்கொலை பண்ணிக்கிறேன். தமிழ்நாடு காவல்துறை மனித உரிமை ஆணையம் நீதிமன்றம் கேட்டு கொடுக்கணும். எங்க அண்ணனுக்கு எந்த